ஹாய்ங்க, குட் மார்னிங். காலையில் 5:20 ஆகுது. பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆக போகிறோம். என் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையில் செம்மையாக இருட்டு கசமாக இருக்குங்க. அப்படியே பார்க்கறதுக்கே நல்லா டார்க்காக இருக்கும். அங்கங்கே 1-2 லைட் எரியுமா, அது எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு ஜன்னல்கள்லேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக லைட் வெளிச்சங்கள் சூப்பராக தெரியும். இதையே உட்காந்து சம்டைம்ஸ் பார்த்துட்டே இருப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னையே. அப்புறம் ஐயோ லேட் ஆயிடுச்சு சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுங்க. அதை கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சு, எப்படி வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஹேக்லேருந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக, எப்படி நம்ம வெளியில் வரணுங்கிற ஸ்டெப்ஸையுமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுலேயே சொன்னால் போர் அடிச்சிடும். ஸோ லாஸ்ட் வந்து எக்ஸசைஸ் வீடியோலாம் இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஃபார்ச்சூன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அவங்க கூட சேர்ந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வாங்க இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என் பாப்பா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசை. அதாவது எப்படின்னா தொட்டால் வந்து அவங்களுக்கு கொசான்னு இருக்கக்கூடாது, லைக் கொலா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ட்ரையாக டேஸ்டியாக சாண்ட்விச் மாதிரி ரொட்டி மாதிரி அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் ஒன்று யோசிச்சு கண்டுபிடிச்சி புதுசாக பண்ணுறது தான் எனக்கு பழக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம் வச்சு ஒரு அடை தோசை மாதிரி தான் பண்ணேன். ரொம்பவுமே ஈஸிங்க. கானை நல்லா கட் பண்ணி கழுவி அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சோல ஓட்ஸ் பவுடர், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜீரகம் வேணுன்னா கொஞ்சோல எள்ளும் போட்டு ராகி ஃப்ளாரையும் போட்டு உப்பு இஞ்சி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தோசை பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா இது கான் சாஃப்டாக இருக்கிறதுனால கல்லில் ஊற்றினா வந்து வராததுனால கொஞ்சம் கட்டியாக இந்த அடை தோசை மாவு பதத்துக்கு வந்து பண்ணலாம். அப்படி பண்ணால் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு வந்துடும் கல்லிலேருந்து. இல்லைன்னா அதை ஒட்டிக்கும், பிஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ ஸ்மூத்தி தான் வந்து காலையில் குடிச்சிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க. முன்னாடி அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்மூத்தினா கொஞ்சம் டக்குன்னு குடிச்சிடுறோமா, இல்லைன்னா ஸ்கூலுக்கு கிளம்பல லேட் ஆகுது, இப்போலாம் உட்காந்து சாப்பிட முடியல. அப்புறம் மெயினாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு லஞ்ச் பீரியட்ல வந்து சாப்பிட முடியல. நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமெடி பண்ணுறாங்க, நீ என்ன இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கடா காமெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் ஹெல்த்தியாக ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபனை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் எந்திரிச்சு கடன்னு என் வேலையை பண்ணிட்டேங்க. பார்த்தா என்னடா கிளம்பிட்டு இருக்காங்களா என்னன்ட்டு போய் பார்த்தா உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் ஒழுங்கா எந்திரிச்சு ஓடுங்க, கிளம்புங்க, மணி 5:50 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்ப போக சொல்லியாச்சு. இதுக்குள்ள போய் நான் என் ஹஸ்பண்டையுமே எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் விட ஸ்லோவாக கிளம்புற ஒரே ஆள் எங்கள் வீட்டில் அவர் தான். அதனால அவரையும் எழுப்பி போட்டு கிளம்ப வச்சாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த அடை தோசை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஒரு கல்லை வச்சு சுட்டுலாம் அது பொறுமையே கிடையாது, ரொம்ப லேட்டும் ஆகும். நம்ம காலையில் கொஞ்சம் கடன்னு வேலையை பார்க்க 2 தோசை கல்லை தூக்கி வச்சு 2லையுமே இந்த மாதிரி ஊற்றிட்டேன். இப்படி தாங்க இருக்கும். இது ஊற்றுறதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா தண்ணி வச்சு தொட்டு அப்படியே சப்பி விட்டுட்டோம்னா அது அப்படியே தோசை மாதிரிக்கு ஆகிடும். ஏன்னா ஸ்பூனில் வந்து அந்த மாதிரி வராது. கிட்டத்தட்ட ஒரு அடை தோசை மாதிரினே வைங்களேன். இதில் வந்து அந்த பிச்சு தன்மை அதிகம் இருக்கும், ஏன்னா கான் இல்லையா. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே மூடியை போட்டு மூடி வச்சுன்னா டக்குன்னு 1.5-2 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ஸ்லோ ஃப்ளேமில். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்மூத்தி அவங்க குடிச்சிட்டு வந்தேன்னா தான் டக்குன்னு அரைச்சி வைப்பேன். நான் கிளம்பிட்டே இருக்கலையே ஒரு ரூபாய் அப்படியே ஒரு சிப் குடிச்சிட்டு டக்குன்னு அவங்க வந்து கிளம்பிட்டு வந்துருவாங்க ரூமை விட்டுட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் டெய்லி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பழக்கத்துக்கு வந்திருக்கும். நம்ம அரிசி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி கீழே கொட்டாமல் அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி ஃபேஸ்க்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் வச்சு அப்படியே தேய்க்கிறது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக. ஸோ நம்மளுடைய ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அவகோடாக்கு மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளுன்னு அவங்க தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் நல்லா குளுன்னு இருக்கும். ஸோ இந்த அவகோடா ஸ்மூத்தியுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பழுத்த அவகோடா, 2 வாழைப்பழம், ரைசன்ஸ் நம்ம கிறிஸ்மஸ் பழம் இருக்கு இல்லையா, அது பேரிச்சம்பழம், அவ்வளோதாங்க. ஹனிக்கினி எதுவுமே கிடையாது. இதுவே அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பனானா, திராட்சை, ஒரே ஒரு பிளம்ஸ் மட்டும் கொடுத்துருது. தோசை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 1.5 தோசை, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 1.5 தோசை கொடுத்து விட்டாச்சு பாப்பா அவங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இதை பண்ணிட்டு இருக்கேங்க. வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு விட்றேன். ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க இல்லை 2 பசங்க வச்சிருக்கவங்க வீட்லயே வந்து இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். எது கொடுத்தாலும் சமமாக கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டில் சண்டை வரும் பாருங்க. தோசையை கூட நான் கரெக்டாக அளந்து தாங்க வெட்டுவேன். இல்லைனா ஒருத்திக்கு நிறையா கொடுத்துட்டா ஒருத்தி குறையா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சண்டை வரும். அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளைனாக நீட்டாக கத்தி வச்சு கட் பண்ணிடுறது, எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் இந்த கெச்சப்பை மட்டும் விடவே முடிய மாட்டேங்கி. நான் கூட வீட்டில் ட்ரை பண்ணேங்க. பட் ஆனால் அது ஏதோ மாதிரி வருது.
வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸில். பாப்பாவுக்கு லாஸ்ட் வீக் தான் பரிச்சை முடிஞ்சு இல்லையா, அதோட பேப்பர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் போட்டு விடணும். அதுதான் கேட்டு வந்திருந்தா, இது கெமிஸ்ட்ரி பேப்பர் நினைக்கிறேன். ஸோ அதை சைன் போட்டு அதையுமே கொடுத்து விட்டாச்சு. இங்கெல்லாம் வந்து ரேங்க்லாம் கிடையாது. நம்ம ஊரில் வந்து சின்ன பிள்ளைல நான் படிக்கும் போதெல்லாம் ரேங்க் கார்டுன்னு சொல்லி ரேங்க் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. வந்து A கிரேட் B கிரேட் தான். ஐ திங்க் இப்போ நம்ம ஊர்லேயுமே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த லஞ்சை கட்டி ஒதுக்கி வச்சிட்டேன்ல, பாதி வேலை முடிஞ்சு. நான் அதோட கையாக கிச்சனையுமே ஒதுக்கி வச்சேன். தோசை சுட்டாச்சு, ஸ்மூத்தியும் ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டுமே கிளம்பி வந்தேன்னா அவங்க சாப்பிட்டு போகிறதுக்கும் ரெடியாக இருக்கும். கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைச்ச மாதிரி. அவர் கிளம்பிட்டு இருந்தாரா, பாப்பா அவங்களுமே டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, அப்போ நம்மளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு கீழே கிளம்பி போயாச்சு. ஸ்கூலு ரொம்ப பக்கம் தாங்க வீட்டில் இருந்து. பட் இருந்தாலுமே வந்து அந்நேரம் பார்த்தீங்கன்னா காராக வந்துட்டு போயிட்டுருக்கோம். சரி பெட்டர் பிள்ளைங்களை நம்மளே கொண்டு போய் காரில் விட்டுறது நல்லது தான் தானே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கிளம்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு கிளைமேட் நல்லாவே ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அநியாயத்துக்கு இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. மார்னிங்கில் நடந்து போகிற வெயிலில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் மோஸ்ட்லி கார்லேயே வெயில் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் காருங்க அதிகமாக ரஷ்ஷாக ஃபாஸ்ட்டாக வருவாங்க. சம் பீப்புளெலாம் ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்ட்டு அதுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுப்பானேன்னு சொல்லி மோஸ்ட்லி நம்மளே கொண்டு போய் விட்டுறது. எனக்கு எப்போயுமே இந்த ஷூ ரேக்லாம் வந்து அப்படியே நீட்டாக இருக்கும். இதோட அந்த செருப்பெல்லாம் எடுத்து அங்கே வச்சா தான் எனக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து நான் அந்த போட்டு வச்சு இந்த ஸ்மூத்தியை வந்து குடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் 7:30 to 8:30. நான் சொல்லி இந்த மாதிரி ஃபார்ச்சூன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த இன்ஸ்டாகிராம் ஹேக்கால வந்து என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மூடே ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. மறுபடியும் இன்னையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் நானேவும். சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒரு காலையில் ஒரு 10 o'clock இருக்குங்க. எங்களோட ரிலேஷன் ஒரு பிரதர் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஓட் போடுங்க சிஸ்ட், இந்த மாதிரி வந்து நான் இதில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஆன்லைனில், நீங்கள் எனக்கு ஓட் பண்ண முடியுமா ஃபார் அவார்டு வின்னிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து. நார்மலாக அவங்களுடைய ஓன் அக்கௌண்ட் இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஒரு 10 followers 15 followers இருக்காங்கன்னா நம்ம வந்து பயப்படலாம். அவருடைய ஓன் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால எப்பயுமே விஷ் பண்ணுறது செய்கிறது நம்ம அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ப்ரீவியஸ் சேட்லாம் இருக்கும். சரி தம்பி கேட்காரு அப்போ நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஓட் அப்படிங்கிற ஒன்று அமுக்கினங்க. அதில் தான் வேணா ஆரம்பிச்சிச்சு. இமெயில் ஐடியும் அப்புறம் வந்து பாஸ்வேர்டும் கேட்டுச்சு. இமெயில் ஐடியை வந்து நான் டைப் பண்ணி பாஸ்வேர்டு வந்து எனக்கு அப்பப்போ மறந்து போயிடும். ஏன்னா அந்த பாஸ்வேர்டெலாம் வந்து நம்ம ஒன்றுக்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறோம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேப்பரில் தான் எழுதி வச்சுருப்போம் நோட்டில். நான் உடனே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிரதர் ஐ ஃபர்கட் மை பாஸ்வேர்டை. நான் பாப்பா வந்த பிறகு நான் கேட்டுட்டு, ஏன்னா சிஸ்டத்தில் தான் மேபி இருந்தாலும் இருக்கலாம், அவள் வந்தேன்னா கேட்டு நான் உங்களுக்கு ஓட் பண்ணுறேன் பிரதர்னு. நோ நீங்கள் இமீடியட்லி பண்ணுங்கள் ப்ளீஸ் சிஸ்டர் யூ டூ இமீடியட்லின்னு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு அப்பயே மைல்டாக ஒரு டவுட் வந்துச்சு, இந்த தம்பி இப்படிலாம் பேச மாட்டாரு, ஏன் இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்காருன்னா அது வந்து எனக்கு ஒரு மாதிரி சரியாக படலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இன்ஸ்டாகிராமை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுடைய ஒய்ஃப் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் பி கேர்ஃபுல்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அட கடவுளே, நம்ம வேற அவருக்கு ஓட் பண்ணிட்டோமே என்ன ஆச்சோன்ட்டு அடுத்த 5வது நிமிஷம் ஒரு மெயில் வருதுங்க. இந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்பிள்ல இருந்து மெசேஜ் வருது. இட் மீன்ஸ் என்னோட ஜிமெயிலை யாராச்சும் ஓப்பன் பண்ணால் எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைஜீரியால இருந்துன்னு வந்துச்சு. என்னடா இது மாறி வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கடகடன்ட்டு 10:30 மணிக்கெலாம் ரம்யா வீட்டுக்கு போயிட்டேன். பார்த்தா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. என்னோட ஃபோனில் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜே இல்லை எனக்கு. நாங்களும் கூகுளில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஹேக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு இது வரும், அதை ஓப்பன் பண்ணி எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறோம். மாறி ஓப்பன் ஆகுது, மறுபடியும் ஹேக் ஆகுது, ஓப்பன் ஆகுது, மறுபடியும் ஹேக் ஆகுது. எனக்கு பயம் என்னென்னா அவன் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோ ரூபா கொடுத்தா உங்களுக்கு 2 மணி நேரத்தில் இவ்வளோ ரூபா ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பேரில் நம்பி வேறு யாரும் பணம் எதுவும் போட்டுறக்கூடாது, அவங்களுக்கு நம்மளால் லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் ஆகிற நிமிஷத்தில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண பார்க்குறேன். டெலீட் ஆகுது, அதுக்குள்ளே அவன் ஹேக் பண்ணிடுறாங்க. எனக்கு தலையே சுற்றிருச்சு. கடவுளே, இதுக்கு ஒரு வழியே இல்லையா, என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 50 வாட்டி இந்த மாதிரி நாங்கள் செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புகிற ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து 2 friend request, எங்களுக்கு அந்த 2 friend requestல தாங்க கிளிக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆனால் நீங்கள் அதை மீட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பாய்.